வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. 2021 தேர்தலில் பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தினமும் டீச்சர்ஸுங்க, வாத்தியாருங்க ஒரு சைடில் போராடிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதில் இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணிக்க, ஏதோ முழுமையான அவங்க கேட்ட பென்ஷன் ஸ்கீம் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது அரசு ஊழியர்கள் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களை பாருங்கள், டெய்லி அவங்கள குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கைது செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கோரிக்கையை. அதே போல் 150 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் கொடுக்குறேன்னு சொன்னார். அதை பற்றி கவலையே இல்லை, அதை பற்றி மறந்துட்டார். அதுக்கு போல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 125 நாள் விபி ராம்ஜி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவரும் செய்யலை. ஆனால் நம்ம செய்கிறத வரவேற்கவும் இல்லை, வரவேற்காமல் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்கிறத ஏற்று கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் முதல்ல அவர் தேர்தல் வாக்குறுதி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். திமுக வீட்டுக்கு போகிற தேதி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. திமுக என்னைக்கு தேர்தல் நடந்தாலும், இன்னைக்கு நடந்தாலும் சரி, அது ஏப்ரல் நடந்தாலும் சரி, மே மாதம் நடந்தாலும் சரி, திமுக வீட்டுக்கு போவது உறுதி. மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி சொத்து பதிவு செய்கிறதுல பதிவு கட்டண உயர்வு, இப்படி மக்கள் மேலே, மக்கள் தலை மேலே உயர்வு தான் பண்ணியிருக்கிறார்கள். அதே போல் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் திமுக வீட்டுக்கு போவது உறுதி செய்யப்பட்ட பொய்யை எப்படி சொல்கிறது? ஏன்னா போன 2021 தேர்தல்லையே அவங்க சொன்ன பொய்களை இன்னும் மூடி மறைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில் இன்னொரு குழு போட்டிருக்காங்க. எப்படி தமிழக மக்களை ஏமாற்றுவது, எப்படி தமிழக மக்களுடைய நம்பிக்கை மோசடியாக செய்வது, எப்படி தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான சொல்லி அது மூலியமாக வாக்குகளை சேர்ப்பதற்கான ஒரு குழுவாக தான் இந்த குழு.